கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை திரையின் வாயிலாக பார்த்து வருகிறோம். கள விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் பிரதீப் குமார் இணைகிறார். பிரதீப், வணக்கம். வரலாறு காணாத மழையை சந்தித்திருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் என்றே சொல்லக்கூடிய அளவுக்கு மழை பொழிவு அந்த பகுதியில் இருந்திருக்கிறது. இதனிடையே ஊத்தங்கரையில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு வருகிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அவரிடம் பொதுமக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? முழு விவரங்கள். வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் பெய்த கனமழை காரணமாக ஊத்தங்கரை நகர் முழுவதுமே ஒரு வரலாறு காணாத மிகப்பெரிய சேதத்தை கண்டுள்ளது. இதனால் இப்பகுதியில் குடிப்பவாசிகள் பல பகுதிகளில் நீரில் மூழ்கி சூழ்ந்துள்ள நிலையில் பொதுமக்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆய்வு மேற்கொண்டு அப்பகுதியில் பொதுமக்களின் குறைகளை கேட்டிருந்தார். அப்போது அவர்களை சூழ்ந்து கொண்ட அப்பகுதி அண்ணா நகர் செய்த பொதுமக்கள் தங்கள் இரவு முதலே இப்பகுதியில் பாதிப்படைந்துள்ளதாகவும் தங்களை மீட்டெடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். உடனடியாக அவர்கள் தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் எனவும் இப்பகுதியில் இருந்து தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர் தெரிவித்தார். மேலும் இப்பகுதியில் பல்வேறு பகுதிகளில் மேலும் ஆய்வு மேற்கொண்டு தற்போது எடப்பாடி பழனிசாமி வந்துள்ளார். குறிப்பாக இப்பகுதியில் தொடர்ந்து நீரில் மூழ்கியுள்ள பகுதிகளையும் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட வாகனங்கள் பகுதிகளையும் எடப்பாடி பழனிசாமி பார்வையிட உள்ளார். தகவல்களுக்கு நன்றி பிரதீப். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.